இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பொது காலத்தின் 28ஆம் வாரம் வியாழன் திருப்பலிகளே நாம் இணைந்திருக்கிறோம். இன்று திரு அவை புனித லூக்கா நற்செய்தியாளருடைய விழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. இவருடைய நற்செய்தி என்ற சிந்தனை வந்தவுடனேயே இரக்கம், அமைதி, மகிழ்ச்சி, மன்னிப்பு, தூய ஆவி, ஜெபம் இவற்றுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு நற்செய்தியாக அமைந்திருக்கிறது. இது மட்டுமல்ல, இரண்டாவதாக இவருடைய நற்செய்தியில் பெண்களுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பார். 34 பெண்களை பற்றி பேசுகிறார். அதில் 13 பெண்களின் பெயர்களையும் குறிப்பிடுகிறார் என்று அன்னை மரியாள், மார்த்தாள் என்று பல்வேறு நிலைகளிலே நாம் சொல்லலாம். அதுபோல இயேசுனுடைய பிறப்பு தொடங்கி அதில் ஆதாமிலே நிறைவு பெறுகிறது. அந்த ஆதாம் ஒரு மனிதனின் பாவத்தின் கீழ்ப்படியாமையால் பாவம் இந்த உலகில் வந்தது போல இந்த இறை மனிதனின் பிறப்பால், அவருடைய கீழ்ப்படிதலால் அந்த சாபம் பாவம் நீங்கிற்று, நாம் மீட்பு பெற்றோம் என்பதையும் அவர் மிக தெளிவாக எடுத்து காட்டுகிறார். அது மட்டுமல்ல, இந்த நற்செய்தி பல்வேறு நிலைகளிலே சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபம், அன்னை மரியாளுக்கு அந்த மங்கள வார்த்தை ஜெபம், அன்னை மரியாளை குறித்து நாம் சொல்லக்கூடிய அந்த கப்ரியேல் தூதனுடைய மீட்பு செய்தி அன்னை மரியாளுக்கு வழங்கப்பட்டது இல்லையா? அருள் மிக பெற்ற மரியை வாழ்க என்று, அதுவும் இதில் இடம்பெற்றிருக்கிறது. இவர் ஒரு சிறந்த ஓவியர் கூட. அன்னை மரியாளை வரைந்திருக்கிறார் என்றும் இவருடைய வரலாற்று குறிப்புகளில் நாம் காண முடிகிறது. இறையேசுவில் அன்புக்குரிய, தொடக்கத்திலேயே நான் இரக்கம், இந்த நற்செய்தியிலே இறைவனின் இரக்கத்தை நாம் காண முடிகிறது என்று சொன்னேன். அதற்கு எடுத்துக்காட்டுதான் அந்த ஊதாரி மகனினுடைய கதை. அது உலகில் உள்ள சிறந்த கதைகளில் ஒரு சிறு கதைகளில் ஒன்றாக இன்றும் போற்றப்படுகிறது. தந்தையினுடைய இரக்கத்தை, கடவுளினுடைய இரக்கத்தை மிக தெளிவாக எடுத்துக்காட்டு அந்த பகுதி இந்த நற்செய்தியில் இடம்பெற்றிருக்கிறது. அதுபோல அன்னை மரியாளுடைய வெற்றி பாடல், கடவுளின் மீட்பை பெற்றுக்கொண்ட செய்தியை பெற்றுக்கொண்ட அன்னை மரியாள் ஆர்ப்பரித்து பாடக்கூடிய அந்த பாடலும், சக்கரியா பெற்றுக்கொண்ட அந்த செய்தி, மகனை பெற்றெடுப்பா என்ற பொழுது அந்த சக்கரியாவினுடைய பாடலும், இஸ்ராயேலின் தேவனாகி இறைவன் போற்றி என்ற பாடலும், என் உள்ளம் ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது என்ற மரியாயின் வெற்றி பாடலும் இந்த நற்செய்தியில் இடம்பெற்றிருக்கின்றன. இப்படியாக இந்த நற்செய்தியினுடைய சிறப்பை பற்றி நாம் பல்வேறு நிலைகளில் பேசிக்கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு. அது மட்டுமல்ல, இவர் திருத்தூதர்கள் பணி அந்த நூலையும் எழுதியவர் லூக்கா தான் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இயேசுவினுடைய பணியை தூதர்கள் எட்டிச் சென்றார்கள். அவை அனைத்தையும் ஒருங்கிணைத்து எழுதியவர் இவர்தான். ஆக இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர், அத்தகைய மாபெரும் நற்செய்தியாளருடைய விழாவைத்தான் இன்று திரு அவை கொண்டாடுக. நாமும் நற்செய்தி அறிவிக்கும் பணியில் இந்த நற்செய்தி குறிப்பிடுவது போல இரக்கம், அமைதி, மகிழ்ச்சி, மன்னிப்பு, தூய ஆவி, ஜெபம் ஆகியவற்றையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலும் முக்கியப்படுத்தி அதை நாம் பிறருக்கு கொடுப்பவர்களாக, அதுதான் இறைமகன் இயேசுவுடைய நற்செய்தி என்று நாம் அறிவிப்பவர்களாக, வாழ்ந்து காட்டுபவர்களாக வர வேண்டும், வாழ வேண்டும் என்ற அழைப்பையும் பெறுகிறோம் என்பதை உணர்ந்து சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு புத்த மத துறவி யுவான் ஸ்விங் என்பவர் அற்புதமான மனிதன், உலக நாடுகள் பலவற்றிலும் பயணம் செய்த மனிதன் என்று அவரை பற்றி குறிப்பிடுகிறார்கள். நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்றவர் என்றும், அங்கு சென்று அந்த நூல்களை எல்லாம் படித்து பல்வேறு அனுபவங்களை பெற்றவர் என்றும், சென்ற இடமெல்லாம் மக்களோடு பழகி அவருடைய அனுபவங்களையும் பெற்று தன்னுடைய அறிவை வளர்த்து கொண்டார் என்றும், பல்வேறு நிலைகளில் பட்டினி கிடத்தார் என்றும், இறைவனின் இரக்கத்தை இந்த உலகுக்கு கொடுத்தார் என்றும் அவரை பற்றி பல்வேறு நிலைகளிலே ஒரு புத்த மதத்தை சார்ந்தவரை பற்றி பேசுகிறார்கள். அவர் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை கொடுத்தார். அது போலதான் நம்முடைய புனிதரும் லூக்கா, அவர் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை கேட்டு அறிந்த உண்மைகளை எல்லாம் அப்படியே மக்களுக்கு கொடுக்கிறார். நாமும் இயேசுவை அறிய வேண்டும். அறிவது மட்டுமல்ல, இயேசுவின் அனுபவம் பெற வேண்டும்.
இயேசுவின் அனுபவம் தான் நம்மை ஒரு நல்ல மனிதனாக்கும். இயேசுவின் அனுபவம் தான், இயேசுவை நாம் அனுபவித்து மகிழும் பொழுதுதான் அதை நம்முடைய ஆக்கி அதை நாம் பிறருக்கு பகிர்ந்து கொடுப்பதிலும் வாழ்ந்து காட்டுவதிலும் நிச்சயமாக அக்கறை எடுப்போம். அதுதான் சிறந்ததொரு வாழ்வாக அமையும் என்பதற்கு இந்த விழா எடுத்துக்காட்டாக அமைகிறது. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஆக இன்றைய முதல் வாசகம் தீமோத்தேயுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. பவுல் அடிகளார் பேசுகிறார். பவுல் அடிகளாரின் நற்செய்தி அறிவிப்பு பணியில் எல்லாம் இந்த லூக்கா இடம்பெற்றிருக்கிறார் என்பதையும் வெளிப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது. என்னோடு யாரும் இல்லை, லூக்கா மட்டுமே இருக்கிறார் என்று ஒரு இடத்தில் குறிப்பிடுகிறார். ஆக லூக்கா தூய பவுல் அடிகளாரின் நற்செய்தி அறிவிப்பு பணியில் கூடவே இருந்தார். அவர் பட்ட கஷ்டங்களை எல்லாம் இவரும் அனுபவித்தார். இயேசுவுக்காக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். இவருடைய நற்செய்தி அறிவிப்பு பணி என்பது சவால், துன்பங்கள், துயரங்கள் இவற்றையெல்லாம் ஏற்று இயேசுவின் நற்செய்தியை உலகெங்கும் கொண்டு செல்வதுதான். அதை எழுத்து வடிவமும் கொடுத்து மகிழ வேண்டும் என்பதில் அக்கறை காட்டினார் என்பதையும் நாம் உணர முடிகிறது. அதற்கு எடுத்துக்காட்டாக இந்த முதல் வாசகம் அமைந்திருக்கிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வேறு 72 பேர்களை நியமித்து அவர்களை தாம் போக இருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே அனுப்பினார் என்று. வேறு 72. அப்ப ஏற்கனவே சிலரை நற்செய்தி அறிவிக்கும் பணியில் இயேசு நியமித்திருக்கிறார், அனுப்பி இருக்கிறார். வேறு 72 பேர் என்று சொல்லும் பொழுது அந்த வேறு என்ற வார்த்தை நமக்கு மீண்டுமாக இதற்கு முன்னால் செய்திருக்கிறார், இப்போதும் செய்கிறார் என்று சொல்லப்படும், புரிந்து கொள்ள முடிகிறது. இயேசுவில் ஆக அறுவடையோ மிகுதி, வேலையாட்கள் ஆக நாட்கள் குறை. எந்த நிலையில் இயேசு யோசிக்கிறார் என்று நினைத்தார். நான் நினைக்கிறேன் தன்னுடைய காலம் நிறைவடை போகிறது, தந்தையை மகிமை செய்யக்கூடிய காலம் வந்துவிட்டது, சிலுவை சாவை ஏற்கும் நேரம் வந்துவிட்டது. ஆக இந்த உலகை விட்டு நான் போவதற்கு முன்னால், சிலுவை சாவை ஏற்று கடவுளின் மீட்பை இந்த மக்களுக்கு கொடுப்பதற்கு முன்னால் பல்வேறு இடங்களுக்கும் நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டுமே, இறைவனின் இரக்கம், இறைவனின் மன்னிப்பு, இறைவனின் அமைதி எல்லாம் கொடுக்க வேண்டுமே என்று சொல்லி ஆழ்ந்த ஒரு ஆவலோடு தான் இந்த சீடர்களை அனுப்புகிறார். அது மட்டுமல்ல, இந்த சீடர்களை அனுப்பும்போது எத்தகைய ஒரு நிலை அவர்கள் சந்திப்பார்கள் என்பதை பற்றி மிக தெளிவாக சொல்லுகிறார். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல். ஆக இந்த உலகத்தில் இருக்கின்ற சூழ்நிலையை, எத்தகைய ஒரு துன்பங்களையும் பாடுகளையும் சோதனைகளையும் வேதனைகளையும் நீ பெற வேண்டும் என்று இன்றைய நிலையிலும் நம்முடைய நற்செய்தி அறிவிப்பு பணி, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு என்பதை சவாலாகிவிட்டது. இன்றைய நிலையில் எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை ஆலயங்கள் இடிக்கப்படுகின்றன, எத்தனை சகோதரிகள் அசிங்கப்படுத்தப்படுகிறார்கள், எத்தகைய சிலைகள் உடைக்கப்படுகின்றன என்றெல்லாம் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோமே. ஒவ்வொரு நாளும் நம்முடைய கிறிஸ்தவத்திற்கு ஏற்படக்கூடிய சவால், இதனை நாம் எப்படி சந்திக்கிறோம் அன்றைய நிலையிலே இருந்திருக்கிறது பாருங்கள். ஆக இயேசுவினுடைய அறிவுரைகள் என்று சொல்லும் பொழுது இவ்வாறு தன்னுடைய சீடர்களுக்கு அவர் மிக அழகாக அறிவுரை கூட, பணப்பையோ வேறுபையோ மிதியடிகளோ எது, ஏன்னா அதெல்லாம் சுமையாயிடும், நீங்கள் போய் இருக்கிற இடத்துல இருந்து உண்டு குடித்து நற்செய்தி அறிவியுங்கள் என்று சொல்கிறார். இதெல்லாம் அறிவுரை சொல்கிறார். முதலில் அறிவுரையாக நாம் பார்க்கும் பொழுது முதல் அறிவுரை, மிகுதியான பணியாளர்களுக்கு நீங்கள் ஜெபிக்க வேண்டும். மிகுதியான, அதனாலதான் சொல்லுகிறார், அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆக நிறைய செய்யணும் அப்படிங்கிறார். இரண்டாவதாக, யாரிடமும் சலுகைக்காக போலி புன்னகையோடு வணக்கம் செலுத்த வேண்டாம். எந்த பணித்தளத்திலும் வணக்கம் செலுத்த வேண்டாம். எந்த இடத்திலும் நீங்கள் மாண்போடு நடந்து கொள், எந்த பணித்தளத்திலும் நீங்கள் மதிப்போடு நடந்து கொள்ளுங்கள் என்ற இரண்டாவது அறிவுரை அவர்களுக்கு சொல்கிறார். மூன்றாவதாக நாங்கள் பார்ப்பது, எந்த பணித்தளத்திலும் அமைதியை உண்டாக்க பாடுபடுங்கள். சமாதானம், சமாதானம். இந்த ஆண்டவர் இயேசு வந்த பொழுது எல்லா இடத்திலும் சமாதானத்தை பத்தி பேசுவார். போகும்போது ஒரு வீட்டுல நுழைஞ்சிங்கன்னா உங்களுக்கு சமாதானம் என்று வாழ்த்துங்கள் என்று சொல்லுவார். உயிர்த்த ஆண்டவர் அப்போஸ்தலருக்கு தோன்றிய பொழுதெல்லாம் அமைதி உங்களுக்கு உரித்தாகுக என்றுதான் வாழ்த்தினார். இப்படி பல்வேறு, ஆக அவர் பிறந்த பொழுதே அமைதியின் அரசர் மீட்பர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டது. இவர் அமைதியின் அரசர். ஆக அமைதி எல்லாம் ஆக அமைதி ஏற்படுத்த பாடுபடுங்கள். இறை வார்த்தைகளின் வழி அவர் தரும் அமைதியையும் பிறருக்கு போதியுங்கள் என்ற 4 நிலைகளிலே இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே தம்முடைய சீடர்களுக்கு அறிவுரை கூறி நற்செய்தி பணி அறிவிக்கும். இந்த நற்செய்தி பணியை மிகச் சுருக்கமாக 2 நிலைகளில் இயேசு இறுதியாக சொல்லி இந்த நற்செய்தி இன்றைய நற்செய்தி நிறைவு பெறுகிறது பாருங்க. உடல் நலம் குன்றியோரை குணமாக்குங்கள், இறை ஆட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள். ஆக வேறு 72 பேரை நியமித்து அவர்களை இந்த உலகில்
நற்செய்தி அறிவிக்க அனுப்பிய இயேசு பல்வேறு அறிவுரைகளை சொல்லி கடைசியாக அவர் செய்ய சொல்லக்கூடிய 2 செயல்கள் என்ன என்று சொன்னால், உடல் நலம் குன்றியோரை குணமாக்குங்கள், இறை ஆட்சி அவர்களை நெருங்கி வந்து விட்டது என சொல்லுங்கள் என்றுதான் சொல்லி அனுப்புகிறார். ஆக இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, உடல் நலம் குன்றி வேதனையில் சோதனையில் வாழ்க்கையின் விளிம்புகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களில் நாம் இறைவனை கண்டு அவர்களுக்கு பணிபுரிய வேண்டும். அவர்களின் உடல் நல குறைகளை போக்கி அவர்களை வாழ்வு கொடுக்க வேண்டும். அதுபோல இறைவனின் ஆட்சி அமைதியின் அரசு வந்துவிட்டது என்று அறிவிக்க வேண்டும். நாமும் அமைதியின் கருவிகளாக மாற வேண்டும். இருக்கின்ற இடமும் வைத்திருக்கின்ற பொருளும் நமக்கு அமைதியை கொடுக்காது. ஆனால் இறைவன் மீது கொண்ட நம்பிக்கையும் ஆழ்ந்த விசுவாசமும் இறைவனின் பெற்றுக்கொண்ட அனுபவம் நமக்கு இறை அமைதியை கொடுக்கும், நம்மையும் இறைவனின் கருவியாக மாற்றும் என்பதற்கெல்லாம் எடுத்துக்காட்டாக சிந்தனையாகத்தான் இன்றைய நற்செய்தியும் விழாவும் அமைந்திருக்கிறது. அத்தகைய ஒரு நிலையிலே நம்முடைய வாழ்வு சிறக்க நாமும் இறைவனை அனுபவித்து இறைவனை அறிவிக்கின்ற அற்புதமான பணியிலே நம்மை ஈடுபடுத்த, இறைவனின் சாட்சிகளாக வாழ, இறைவனின் அமைதியின் கருவியாக மாற, இறைவனின் இரக்கத்தை சித்தரிக்கின்ற இந்த லூக்கா நற்செய்தியை போல இறை இரக்கத்தையும் மன்னிப்பையும் மகிழ்ச்சியும் பிறருக்கு கொடுத்து மகிழ இந்த திருப்பலியில இணைந்து ஜெபிப்போம். இறை அருள் பெறுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.